நம்ம லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா நெல்லூர் நிலக்கடலை சட்னி அண்டு பொடி ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு தேவையானது நிலக்கடலை பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, புளி, ஆனியன், உப்பு. அது மாதிரி பொடிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, நிலக்கடலை பருப்பு, மிளகாய், உப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு வடை சட்டியை வச்சுருக்கோம். அடுப்பில் வடை சட்டி காஞ்சிடுச்சு. நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இதில் என்னென்னா நிலக்கடலை பருப்பு நல்லா நம்ம வறுக்கணும். அதை நம்ம வறுக்க நல்லா மணம் வரும், நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம ரெண்டுமே ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு சட்னிக்கும் பொடிக்குமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அப்போ நான் தனியாக எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு பாருங்களேன், கலர் மாறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதில் வரமிளகா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் ரோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப சிம்பிள், உடனே செஞ்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நம்ம பார்த்து செய்கிற காட்டில் ரொம்ப பக்காவாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அதிகம். அது அப்படி நல்லா மிளகாய் ஓரளவுக்கு நல்லா பாருங்களேன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. போதும், இந்த அளவு போதும். அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பொடினால நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கணும். பூண்டு நல்லா கலர் மாறட்டும், அந்த தொலி மேலே இருக்கலாம். இதை நான் அளவு கம்மியாக தான் இருக்குது. இதை நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா சீக்கிரம் பொடி இருக்கிற பொருள் நம்ம இட்லி பொருளை கட்டி இந்த பொடி சீக்கிரம் காலியாகும். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இதை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இதில் போடுற உப்பு நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம ஹீட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இது அவ்வளோதான். இந்த நிலக்கடலை பொடிக்கு இந்த அளவுக்கு இவ்வளோதான் பொருட்கள், சிம்பிள், அவ்வளோதான். இதை நம்ம மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான் போடணும். அது பார்த்திங்கனாக்கா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இருக்கிற பெரிய பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அது பாருங்களேன், அது நம்ம கீரையும் போட்டுக்கலாம், 2ஆக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் எல்லா பக்கமும் அப்படியே பாருங்களேன், எல்லா பக்கமும் அது நல்லா சூடுதில்லை, எல்லா பக்கமும் பரவும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது நம்ம ஹீட் பண்ணுறப்ப தெரிக்கும், வெடிக்கும். அப்போ கொஞ்சம் நம்ம பார்த்து ஸ்லோவாக தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே நல்லா அந்த கலர் க்ரீன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தொலி அப்படியே கொஞ்சம் ஒயிட் அப்படியே ரோஸ்ட் ஆகும். அப்போ வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அந்த பக்குவத்துக்கு வந்தாலும் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், பொடிக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கு பாருங்கள், பூண்டு, நிலக்கடலை பருப்பு, புளி, உப்பு, மிளகாய் பாருங்கள். நல்லா பாருங்களேன், மிளகாய் வத்தல் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன். இது அவ்வளோதான். இப்போ இந்த சட்னி அரைச்சதுக்கு பின்னாடி இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கணும், அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே பொடியை திரிச்சிட்டு வந்துடலாம், மிக்சியில் போட்டு வந்துடலாம். சட்னியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி ரெடி. இது கொஞ்சம் நம்ம இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இன்னும் நம்ம சப்பாத்திக்கெலாம் வைக்கணும், கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை போட்டு அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் நம்ம தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் தோசை இட்லிக்குங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம பொடிக்கு அரைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பொடி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலே பரபரப்பாக இருக்கும். நிலக்கடலை பருப்பு அப்போ தான் உங்களுக்கு பொடியே இல்லாமல் கொஞ்சம் குருணையாக இருக்க பார்த்தப்ப நம்ம இட்லி தோசைக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வச்சு சாப்பிட்றப்ப நல்லா, நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாகவே அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். நெல்லூர் நிலக்கடலை சட்னி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் பொடியும் ரெண்டையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அடிக்கடி நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.